Hi guys, welcome back to my channel. So, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் நேம் பிரீதா. நான் பியூட்டி லைஃப் ஸ்டைல் ட்ராவல் கான்டென்ட்ஸ் பண்ணுவேன். இங்கே நம்ம வீடியோவில் வந்து நான் இந்த லுக் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மேட் மேக்கப் லுக். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா ஒரு மேட் மேக்கப் லுக் பார்க்குறீங்கன்னா வந்துட்டு இந்த லுக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக ஸ்வெட் ஆவீங்க சம்மரில் அப்படின்னா இந்த லுக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் போகிறீங்கனாலும் இந்த லுக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இது நேச்சுரல் லைட்டில் ஃபிலிம் பண்ண இருக்கிறதுனால என்னோட ஸ்கின் எப்படி இருக்குது மேக்கப் போட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த லுக் பார்க்குறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கின் ப்ரெப் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி எசன்ஸ் போட்டுட்டேன் அண்ட் ஆல்சோ வந்து சீரம் போட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சுகரோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமர் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ப்ரைமர் வந்து ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் ப்ரைமர். ஸோ ப்ரைமர் வந்து ஸ்கிப் பண்ணவே செய்யாதீங்க. பார்த்தீங்கன்னா வந்து கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா LA கேர்ளோட ப்ரோ கன்சீலர் ஆரஞ்ச் ஷேடில். ஸோ நான் ஆக்னி மார்க்ஸ் மட்டும் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் கையில் பிளெண்ட் பண்ணுறேன். ஆக்னி ஸ்கார் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துல மட்டும் நான் இந்த மாதிரி போட்டு கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபிங்கர்ஸில் கலர் கரெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகும். நீங்கள் இந்த டேப்பிங் மோஷனில் பண்ணுறப்போ நல்லா ஸ்கின்னோட வந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தனியாக அது ஆக்வர்டாக தெரியாது. அண்ட் நம்ம மேலே ஃபவுண்டேஷன் கன்சீலர் போடும்போது அழகாக அது கவர் ஆகிடும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு நைக்காவோட மேட் டு லாஸ்ட் ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மேட் ஃபவுண்டேஷன். இட்ஸ் இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 07N மீடியம். ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு கையில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேட் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குது, சீக்கிரமாக ஆயில் ஆகிடும், ஸ்வெட் ஆகும் நிறையா. அண்ட் ஸ்வெட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஆயில் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஒரு BB க்ரீம், CC க்ரீம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கையிலே வந்து பிளெண்ட் பண்ணிவிடுவேன். கையில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பஞ்ச் வச்சு ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாச்சும் எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் இதில் வந்துடும். அண்ட் ஆல்சோ எங்கேயாவது பிளெண்ட் பண்ணாமல் இருந்தால் இது வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும். அண்டர் ஐ பிரைட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுகரோட 40 ப்ரீவ் இந்த கன்சீலர் எடுத்துக்கிறேன். எங்கேயாச்சும் மார்க்ஸ் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்குது அப்படின்னா இதே கன்சீலர் வச்சு ஜஸ்ட் டேப் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு இப்படி டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகிடும். பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பஞ்ச் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் மரூன் கலர். நான் வந்து ப்ரௌன் தான் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் ஷிம்மரியாக பண்ண போகிறேன். மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த லாயல்ன்ற ஷேட் கொஞ்சம் அண்ட் டச்சுன்ற ஷேடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐலட்ஸ் மேலே மட்டும் ஒரு கலருக்காக ஜஸ்ட் டேப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மெமரின்ற ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து க்ரீஸ் மேலே மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு கலருக்காக மட்டும்தான். ஸோ இப்போ வந்து எஃபெக்ட்னு ஒரு கிளிட்டர் ஷேட் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளிட்டரும் இல்லை, ஒரு நான் கிளிட்டரும் இல்லை. இந்த கிளிட்டர் ஷேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக ஒரு லுக் வேணும். லைக் போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது, ரொம்ப ஜிகுன்னு தெரியக்கூடாது. அதே டைம் வந்து கொஞ்சம் இருக்கணும் கிளிட்டர். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப சாஃப்ட் கேர்ள் லுக் போகிறீங்கன்னா இந்த கிளிட்டர் ஷேட் ட்ரை பண்ணுங்கள். அகெயின் வந்துட்டு இந்த லாயல்ன்ற ஷேட் எடுத்து ஜஸ்ட் சும்மா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கிளிட்டர் ஷேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஐஷேடோ போட்ட மாதிரி இருக்கும், அதே டைம் போடாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐஷேடோ தான் அது. நான் பார்த்தீங்கன்னா ஐலைனர் வச்சுட்டு லேஷ் கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா வைக்கிறேன். ஐலைனர் வச்சுட்டேன், இந்த பக்கம் மஸ்காரா வச்சுட்டேன் லேஷ் கேர்ள் பண்ணி. ஸோ இந்த பக்கம் லேஷ் கேர்ள் பண்ணுறேன். ஸோ இந்த லேஷ் கலர் பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ அமேசானில் இந்த மாதிரி நிறைய லேஷ் கலர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லேஷ் கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா போடும்போது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்ளை பண்ணுறப்போ. லேஷஸ் இன்னுமே கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ சைட் காஸ்மெட்டிக்ஸோட பனானா பவுடர் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு அண்டர் ஐ, நோஸ் சுற்றி அண்ட் எனக்கு ஸ்வெட் ஆகிற இடத்துலலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துலலாமே ஸ்வெட் ஆகும் சீக்ஸில்.
அண்ட் அண்டர் ஐ பார்த்தீங்கன்னா பிரைட்டன் பண்ணுறதுக்காக. மவுத் சுற்றி எனக்கு ரொம்பவே வேர்க்கும், ஸோ அதனால். அண்ட் ஃபோர் ஹெட்டில் காஜல் வைக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட காஜல். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து யூஸ்வலாக வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸை விட வந்து பவுடர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் வந்துட்டு மேக்கப் ரொம்ப நேரம் இருக்கும். வந்து ஃபேஸ் வந்து ஸ்வெட் ஆனாலும் ரொம்ப ஆயிலியாக தெரியாது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைக்காவோட கான்டோர் அண்ட் கான்குவர் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்டோர் பேலட். உங்களுக்கு எங்கெல்லாம் கான்டோர் பண்ணணுமோ அங்கெல்லாம் கான்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ப்ரஷ் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். எங்கே வேணுமோ அங்கே மட்டும் ப்ரிசைஸாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் நான் நோஸ் கான்டோர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். ரிங் ஃபிங்கரும் தம்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி. ஸோ உங்கள் ரிங் ஃபிங்கரோட இது எடுத்திங்கன்னா உங்கள் நோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோஸ் கான்டோர் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே பேலட்டில் இருக்க ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். பாயிண்ட்ஸ் எதெல்லாம் வேணுமோ உங்களுக்கு ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் லிப்ஸ் கிட்ட அண்ட் இந்த ஐப்ரோஸ் கிட்ட அண்ட் வந்து சீக்ஸ் கிட்ட நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதில் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேட் லுக் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹைலைட்டர் போடும்போது ஸ்கின் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்க. ப்ளஷ்ஷும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவுடர் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன், சுகர் காஸ்மெட்டிக்ஸ்து. ஆக்னே ப்ரான் ஸ்கின் இருக்குன்னா நான் ஒரு ப்ரோ டிப் தரேன். ஆக்னே ப்ரான் ஸ்கின் இருந்துச்சுன்னா உங்கள் மேக்கப்பை வந்து கையிலே பண்ணுங்கள். பிகாஸ் வந்து எவ்வளோ வாட்டி ப்ரஷ் வந்து எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணாலுமே கூட வந்துட்டு ஆக்னேஸ் வந்து காஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபார் சேஃபர் சைடு வந்து நான் ஸ்டார்ட் யூஸிங் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ ஹேண்ட்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் இப்போலாம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரஷஸில் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பியூட்டி பிளெண்டர் அண்ட் ஐஸ்க்கு வந்து ஒரே ஒரு ப்ரஷ்ஷு இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ரஷஸ் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக்னேக்கு. ஸோ ஆக்னே இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். லுக்குமே ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து லிப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் போகிறேன். இது ராமெண்டியோட வெல்வெட்டி லிப் டிண்ட். இட்ஸ் இந்த ஷேட் 21 Will Invest. இது வந்து ஒரு பாப் ஆஃப் கலர் இருக்குது. பிந்தி ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். நான் இந்த வீடியோ வந்து நேச்சுரல் லைட்டில் ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ அதனால் ஸ்கின் அண்ட் மேக்கப் வந்து எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே தெரியும். இந்த ஸ்கின் அண்ட் மேக்கப் வந்து நேச்சுரலாகவே எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஐடியா இருக்கும். Right there on top of the moon, we could sit and do nothing. I wish we were bold to just fly away. I don't wanna care, just be here and I'm good alone. I'll be okay, miss you like an old friend. This brings us to the end of the video. I hope you liked the video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் press the bell icon next to it. I'll see you in the next video. Bye.